அவ்ளோ பெரிய பூஜை வீட்ல நடந்ததே வீட்ல யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அம்பிகா அம்மா என்ன தனியா கூப்பிட்டு இந்த சுமங்கலி பூஜையில நான் கலந்துக்க கூடாது, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த பூஜைய நீயே பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் அப்படிதாங்க நினைச்சிட்டு பண்ணேன். அதனால இந்த பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லாதீங்க ப்ளீஸுங்க. சரி கொடு. சரி நீ கிளம்பு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் பரிமாறிட்டு போறேன். எனக்கு சாப்பிட்ற மூடலாம் இல்லை, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லங்க, நீங்க பசி தாங்க மாட்டீங்க. திவ்யா அக்கா சொன்னாங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கல. பசிக்கும் போது சாப்பிடுறேன். ம்.